ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 3 அத்தியாயம் 12. தேவியின் யக்ஞ முறை. தேவியானவள் தனது அருளை மிக வெளிமையாகவும் வழங்கும் திறத்தை இதுகாரும் கூறியதாகும். இனி இந்த 3வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் ஜனமேஜயன் வியாச பகவானை அம்பாபிதம் என்கின்ற தேவி யக்ஞத்தை பற்றிய விதிமுறைகளை வினாவிய வினாக்களுக்கு அவர் அருளுடையாராய் அந்த யக்ஞத்தின் உண்மை பொருளையும் அதன் விதிமுறையையும் சிவசக்தியின் பிரபாவத்தையும் மேன்மேலும் சிரவணம் செய்ய அவாவினிற்கும் அந்தணர்களாகிய நைமிச்சாரண்ய முனிவர்களுக்கு சூத முனிவர் எடுத்து கூறிய வரலாறு வருதல் காண்க. ஜனமேஜயன் வியாச முனிவரை பணிந்து, ஓ வியாச பகவானே, தேவியினுடைய யக்ஞ விதியில் கூறப்பட்டுள்ள பூஜா விதியையும் மந்திரங்களையும் ஹோம சாதன திரவிய விசேஷங்களையும் பிராமண சங்கியையும் தட்சிணை சங்கியையுமாகிய இவைகளில் ஒன்றேனும் விடாமல் பூர்த்தியாக சொல்லல் வேண்டும். அங்கனம் சொல்லுவீராயின் நான் அந்த விதிகளை கேட்டு என்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்கிறேன் என்று விண்ணப்பம் செய்ய வியாசர் ஜனமேஜயனை நோக்கி, ஓ அரசனே, நீ கேட்டவாறு தேவியினுடைய யக்ஞத்தை விதிமுறையாக சொல்லுகிறேன். அந்த யக்ஞ விதியானது சாத்விகம் ராஜசம் தாமசம் என 3 விதமாய் உள்ளதென்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றுள் அந்தணர்களுக்கு சாத்விக யக்ஞமும் க்ஷத்ரியர்களுக்கு ராஜச யக்ஞமும் அசுரர்களுக்கு தாமச யக்ஞமும் இம்மூவருமல்லாத ஞானிகளாகிய முக்தான்மாக்களுக்கு குணரகிதமாகிய ஞான யக்ஞமும் விதித்திருக்கின்றன. இந்த பேதங்களை விவரமாய் சொல்ல கேட்பாயாக. சாத்விக யக்ஞமாவது தேசம் காலம் திரவியம் மந்திரங்கள் பிராமணர்கள் ஸ்ரத்தை ஆகிய இவைகளோடு கூடியதாகும். இவற்றுள் திரவியமும் கிரியையும் மந்திரமும் சுத்தமாயுள்ள பட்சத்தில் அதற்குரிய பலன் குறைவின்றி வரும். இம்மூன்றில் திரவியம் சுத்தமற்றதாகிய அந்நியாயார்ஜதமாய் உள்ள பட்சத்தில் இம்மையிலும் மறுமையிலும் கீர்த்தி உண்டாக மாட்டாது. ஆகையால் இம்மையில் சுகத்தின் பொருட்டும் மறுமையில் பரலோகத்தின் பொருட்டும் இந்த சாத்விக யாகத்தை நியாயார்ஜிதமாகிய திரவியத்தினாலேயே செய்ய வேண்டும். ஓ அரசனே, நியாயார்ஜியத்தார் செய்வது எதுவோ அதுதான் இகத்திற்கும் பரலோகத்திற்கும் நன்மையாகும். அந்நியாய ஆர்ஜிதம் ஆகாதென்பதற்கு சில வரலாறு கூறுகின்றேன். ஓ ஜனமேஜயனே, குறைவற்ற தட்சிணையோடு கூடினதாயும் யக்ஞ சிரேஷ்டமாயும் விளங்கும் ராஜசூய யாகத்தை உன்னுடைய வம்சத்தவராகிய பாண்டவர்கள் மிகவும் பிரசித்தமாய் நடத்தினார்கள் அல்லவா? அந்த யாகத்தில் சுத்தாத்மாவும் யாதவ சிரேஷ்டரும் சாக்ஷாத் நாராயணருமாகிய கிருஷ்ணமூர்த்தியும் சாங்கமாக அத்தியனம் செய்த பரத்வாஜர் முதலிய பிராமணர்களும் பிரவர்த்தகர்களாக விருந்தனரல்லவா? இவ்வண்ணம் எவ்விதத்திலும் குறைவின்றி முடித்த 1 மாதத்திற்குள் மகா கஷ்டமும் வருத்தமுமாகிய வனவாசமும் அடைய பெற்றனர். அந்தோ அவர்களுக்கு சொக்கட்டானாடுவதில் அபஜயமும் திரௌபதியினுடைய மானபங்கமும் கஷ்டதரமாகிய வனவாசத்தில் விராடராஜனுடைய சேவகா விருத்தியும் திரௌபதிக்கு கீச்சகனால் மிகவும் கிளேசமும் வந்துவிட்டதல்லவா? அச்சமயங்களில் யாக பலனும் சுத்தமாகிய ஹிருதயமுடைய பிராமணாளுடைய ஆசீர்வாதமும் கிருஷ்ணரிடத்தில் இருந்த பக்தியும் எப்படி போயின? ஓ தர்மசீலனாகிய அரசனே, திரௌபதியினுடைய நீண்ட கூந்தலை துச்சாதனன் பிடித்து இழுத்தனன் அல்லவா? அக்காலத்தில் எந்த பலனும் துணை செய்யவில்லையே. தெய்வத்தன்மையுடைய கிருஷ்ணமூர்த்தியும் தர்ம பிரபுவாகிய தர்மரும் இருந்தார்களே. இவர்கள் இருக்கிற பொழுது தர்மத்திற்கு குறைவு வந்த காரணம் எதுவென்று யோசிக்கற்பாலது. ஆனால் நடக்க வேண்டியது எதுவோ அது நடந்தது என்று உலகத்தார் சொல்லுவது போல் சொல்லும் பட்சத்தில் சாஸ்திரம் நிஷ்பிரயோஜனம் ஆகிறது. வேத மந்திரங்களும் ஏனைய விதிகளும் வீணாகவே முடிகின்றன. இதில் சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லையாயின் புண்ணியார்ஜிதங்களுக்குரிய சாதனங்களையும் புண்ணியங்களுக்கு விதித்த விதிகளையும் எடுத்து கூறும் சாஸ்திரங்கள் எல்லாம் அப்பிரமாணமாய் அபலமாவதில் தடையும் இல்லை. அபலமாகும் பொழுது ஸ்வர்க்க நிமித்தமாக செய்யும் தவம் முதலியவைகளும் வர்ண தர்மங்களும் பயனற்றனவாய் முடியும். இதுபோலவே எல்லா பிரமாணங்களும் வீணென்று சொல்லுவதற்கே வரும். ஆகையால் தெய்வ பிரயத்தனமும் சிந்திக்க வேண்டும். இதற்கு பண்டிதர்கள் கூறுவது என்னையெனின்,
ஒருவன் கர்மானுஷ்டானம் செய்யும் பட்சத்தில் அதனால் அவனுக்கு வரும் பிரயோஜனம் மாறுபாடாக முடியுமாயின் அதனை அவன் செய்யும் தொழிலில் உண்டாகிய தவறினால் என்று கூறுவரேயன்றி சாஸ்திரங்கள் தவறுடையனவென்று கூறார். ஆனால் கண்ம காண்டமாகிய ஸ்மிருதிகளை செய்திருக்கின்ற வித்வான்களாலே சத்கர்மங்களை அநேக விதமாய் சொல்லப்பட்டிருப்பானேனெனில் செய்கிறவனுடைய குற்றத்தினாலும் மந்திர தோஷத்தினாலும் திரவிய தோஷத்தினாலும் செய்கையுற அதனால் விளைவதாகிய சுக துக்க ரூபமான பிரயோஜனங்களும் பல வகையாய் முடிதலால் அங்கனம் சொல்லப்பட்டனவென்க. எங்கனமெனின் முன்னொரு காலத்தில் இந்திரன் யஜ்ஞம் செய்யும் நிமித்தம் விஸ்வரூபன் என்பவனை குருவாக கொண்டான். அவன் தேவர்களுடைய சுகத்தின் பொருட்டு செய்ய தொடங்கிய அந்த யாகத்தில் அசுரர்கள் திதியினுடைய புத்திரர்கள் ஆதலால் அந்த திதியினுடைய சுகத்தையும் உத்தேசித்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மங்களம் உண்டாகுக என்று அடிக்கடி சொல்லி செய்து வந்தனன். அதனால் அசுரர்கள் முன்னிலும் விசேஷமான வலியுடையவர் ஆயினர். அதனை கண்ட இந்திரன் கோபமுடையவனாய் அந்த விஸ்வரூபனுடைய தலையை வெட்டினான். அதனால் அந்த யாகம் விபரீதமாக போயிற்று. துருபத மகாராஜன் அதிகமான கிரூரத்துடன் துரோணாச்சாரியரை கொல்வதற்கும் புத்திரோற்பத்திக்கும் யாகம் செய்தனன். அவன் எண்ணியவாறே திருஷ்டத்யும்னனும் யாகாக்னியில் திரௌபதியும் உண்டாயினர். புத்திரஹீனனாகிய தசரத மகாராஜன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தான். அதனால் 4 பிள்ளைகளும் பிறந்தார்கள். இங்கனம் கூறிவந்த இவர்களெல்லாம் யாகங்களை செய்தவர்களாகவும் அதனதன் பலனை பெற்றவர்களாகவும் இருப்பினும் குற்றம் விளைவித்தவர்களே ஆவர். எங்கனமெனின் விஸ்வரூபன் அசுரர்களுக்கும் மங்களம் உண்டாகுகவென்று கூறியதை எண்ணும் கால் அவ்வெண்ணம் தேவர்களுக்கு மங்களம் உண்டாக வேண்டுமென்று எண்ணியதாகுமா? ஆகலான் எண்ணம் வேறுபட்டவனை அதில் வைத்ததனால் அவனாலும் அவன் சொல்லி வந்த மந்திரத்தினாலும் தோஷம் உண்டாயிற்று. தர்மபுத்திரரை யோசிக்குங்கால் அவர் சத்தியவாதி. அவருடைய தம்பிமார்களும் அத்தன்மையாளர்களே ஆவர். பத்தினியோ மகாபதிவிரதை. இவர்களெல்லாம் அத்தன்மையராய் இருந்தும் அவர்கள் சொக்கட்டானாடிய காலத்தில் தோல்வியடையவும் அது காரணமாக வனவாசம் முதலிய அநேக கஷ்டங்களை அனுபவிக்கவும் நேர்ந்ததற்கு காரணம் ராஜசூய யாகத்திற் ஆர்ஜித திரவிய தோஷ சம்பந்தத்தால் அங்கனமாக விபரீதமாகிய பலங்கள் உண்டாயின. தசரதனும் துருபதனும் பின்வரும் கெடுதிக்கு பரிகாரம் யுக்தியினார் தேடிக்கொள்ளாமற் போனதனால் துக்கங்கள் விளைந்தனவென்று அறியற் பாலன. ஓ ஜனமேஜயனே, முன்கூறிய யஜ்ஞத்தை அதி துர்லபமாகவும் க்ஷத்திரியர் முதலியோரால் செய்யப்பட்ட ராஜச யஜ்ஞாதிகள் போல் தோஷமுடையதல்லாததாகவும் வைகானச்சர் முதலியோரால் யுக்தமாக அங்கீகரிக்கப்பட்டதாகவும் வனத்திலே உண்டாக்கப்பட்ட பரிசுத்தமாகிய திரவியங்களோடு கூடினதாகவும் நினைக்க வேண்டும். புரோடாச பரமாயும் மிகுந்த யூபஸ்தம்பமுள்ளதாயும் மிகுந்த விதி பூர்வகமான மந்திரங்களோடு கூடினதாயும் உள்ள யாகங்கள் எவைகளோ அவைகளையும் சாத்விக யஜ்ஞங்களென்றே கொள்ளல் வேண்டும். புரோடாசம் என்பது அவிசு ஹோமத்தில் ஒருவிதமான பாகம். இந்த சாத்விக யஜ்ஞத்தை செய்யும் மகரிஷிகள் நாடோறும் சாத்விக போஜனத்தையே செய்வார்கள். இனி ராஜச யஜ்ஞமாவது திரவிய மிகுதியை உடையதாயும் பொறாமையோடு கூடினதாயும் பக்ஷபாதத்தோடு கூடினதாயும் க்ஷத்ரிய வைஷ்யர்களால் செய்யப்பட்டதாயும் உள்ளதெனவும் தாமச யஜ்ஞமாவது கோபத்தோடும் அகங்காரத்தோடும் கிரூர பாவத்தோடும் கூடினதாயும் உள்ளதெனவும் பெரியோர் கூறுவர். இம்மூவகை யஜ்ஞங்களன்றி மானசிக யஜ்ஞமொன்று உளதென்று கூறுவர். அது விரக்தர்களாய் மோக்ஷாபேட்சிகளாயுள்ள மகத்துக்களாகிய மகரிஷிகள் மனோதர்மத்தினால் சர்வ சாதனத்தோடும் செய்வதாகும். இந்த மானசிக யஜ்ஞமல்லாத மற்ற யஜ்ஞங்களில் திரவியத்தினாலாவது ஸ்ரத்தையினாலாவது கிரியா விதியினாலாவது அந்தணர்களாலாவது தேச காலங்களினாலாவது வெவ்வேறாயுள்ள சாமக்கிரியைகளினாலாவது சிறிதானும் குறைபாடு உண்டாகும். மானசிகமாகிய அந்தர் யாகமானது யாதொரு குறைவின்றி நடக்கும். அதுபோல் புறம்பே செய்வதாகிய முன்கூறிய பகிர் யாகங்கள் குறைவின்றி நடக்க மாட்டா. ஆனால் அந்தர்யாகத்தை அபேட்சித்த அதிகாரியானவன் முன்னர் முக்குணங்களுடைய விருத்திகள் தோன்றாவண்ணம் மனோசுத்தியை செய்ய வேண்டும்.
மனம் சுத்தத்தை அடையுமாயின் தேகமும் சுத்தியை அடைந்தே ஆகும். இதில் சந்தேகம் இல்லை. இந்திரியங்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களினின்றும் நீங்குவதாகிய மனோசுத்தி எவனுக்கு எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுதுதான் அந்தர் யாகத்திற்கு அவன் அதிகாரி ஆவான் என்று பெரியோர் கூறுகின்றனர். இனி யக்ஞ விதியை கூறுகிறேன். எங்கனமெனில் பிரம்ம தியானமுடைய பிராமணன் தன்னுடைய ஹிருதயத்தில் யக்ஞத்திற்குரிய விருட்சத்தினின்றும் நீண்டதாயும் அழகாயும் எடுத்துக்கொண்ட ஸ்தம்பங்களால் அநேக யோஜனை விஸ்தீரணமாக மண்டபத்தை கற்பித்து கொண்டு அதில் நிர்மலமாகிய குண்டத்தையும் அக்குண்டத்தில் அக்னியையும் ஸ்தாபித்து அப்பொழுது வேத மூர்த்திகளாகிய அந்தணர் அநேகர் தன்னுள் வந்ததாக வெண்ணி அவரவர் அதிகாரத்திற்கு ஏற்றவாறு அத்வரி, ஹோதா, பிரஸ்தோதா, உத்காதா, பிரதிஹர்த்தா மற்றுமுள்ள சபிகர் முதலானவர்களாக நியமித்து விதிப்படி பூஜித்து பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கின்ற பஞ்ச வாயுக்களை முறையே காருகபத்தியம், ஆகவனீயம், தக்ஷிணாகினி, அவசத்தியகம், சப்யம் என்னும் நாமங்களை உடைய அக்னிகளாக பாவித்து அந்த ஹோம குண்டத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஏனைய ஹோம திரவியங்களையும் தோஷமில்லாததாகவும் மிகவும் பரிசுத்தமுள்ளதாகவும் மனதை எஜமானனாகவும் குணரகிதமாகிய பரமாத்மாவை யஜ்ஞத்திற்கு அதிதேவதையாகவும் பாவித்து எப்பொழுதும் சர்வ பலத்தையும் சகல சந்தோஷத்தையும் கொடுக்கின்றவளாய், நித்திய மங்களையாய், வேத ஸ்வரூபிணியாய், எல்லாவற்றிற்கும் ஆதார பூதையாய், சர்வ வியாபினியாய் இருக்கின்ற யாதொரு பராசக்தியோ அந்த சக்தியை உத்தேசித்து பிராணனாகிய அக்னியில் முன் சொல்லிய திரவியங்களை கொண்டு குண்டலி முகமாக ஹோமம் செய்தல் வேண்டும். பின்னர் சித்தத்தையும் பிராணாதி வாயுக்களையும் சுத்தமாக்கி ஸ்வானுபூதியில் தன் ஆத்மாவோடு அத்வைதமாய் இருக்கின்ற சாக்ஷாத் பராசக்தியை தியானித்து அவ்வருநோக்கத்தோடு சமாதி யோகத்தை அடைதல் வேண்டும். சமாதி யோகமாவது பராசக்தியோடு அத்வைதமாய் இருக்கின்ற பரமாத்மா எல்லா பூதங்களிலும் நிறைந்திருக்கிறதாகவும் எல்லா பூதங்களும் அப்பரமாத்மாவினிடத்தில் இருக்கிறதாகவும் காண்பதுவாய் இருத்தலாம். எவன் சர்வ பூதாத்மாவாக காண்டலாகிய நிலையை எப்பொழுது சிந்திக்கின்றானோ அப்பொழுதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபிணியாகிய அந்த தேவியை தரிசித்தவன் ஆவான். அவன்தான் பிரம்ம வித்தென்று சொல்லப்படுவான். அவன்தான் மாயா விலாசத்தை சுட்டெரித்தவன் ஆவான். இங்கு அத்வரி என்பவர் ஹோமத்தை நடத்துவிக்கின்றவர், ஹோதா என்பவர் ஹோமம் செய்து கொண்டிருப்பவர், பிரஸ்தோதா என்பவர் அக்காலத்தில் வேத மந்திரங்களை தோத்திரம் செய்கின்றவர், உத்காதா என்பவர் சாமகானம் பண்ணுகிறவர், பிரதிஹர்த்தா என்பவர் பிராயஷ்சித்தத்திற்கிடமில்லாமல் நடத்துவிப்பிக்கின்றவர், சபிகர் என்பவர் கோஷ்டிகளாய் உள்ளவர். இப்படி பிரம்மவித் என்று கூறப்படுபவன் தேகம் உள்ளளவும் பிராரப்த அனுபவத்தை அனுபவிப்பவன் ஆவான். அனுபவிப்பவனாயினும் அவனை ஜீவன் முக்தனென்றே சொல்லப்படும். தேகாந்தத்தில் இனி பிறவா நெறியாகிய மோட்சத்தை அடைகின்றான். இதனால் எவனொருவன் ஜெகன்மாதாவாகிய பராசக்தியை பஜிக்கிறானோ அவன் கிருத கிருத்தியனாகி விடுவான் என்று அறியற்பாலது. ஆகையால் எவ்வித பிரயத்தினத்தினாலாவது ஸ்ரீ புவனேஸ்வரியானவள் தியானம் செய்ய தக்கவள். ஆகவே அவளது மந்திரம் குரு உபதேசம் மூலமாய் கேட்டு ஜபிக்கத்தக்கது. ஓ பூபாலகனே, இப்பொழுது கூறிவந்த தேவியினுடைய யஜ்ஞ முறையில் சாத்விகமாகிய ஹோமமும் சமாதியுக்தமான தியான சாட்சா்கார தரிசனமும் செய்ய பெருமாயின் அந்த யஜ்ஞம் மோட்சத்தை கொடுக்கும். இவ்விஷயத்தில் சந்தேகம் இல்லை. இது வல்லாத ஏனைய யஜ்ஞங்கள் காமத்தோடு கூடினவைகளாயும் நாசம் அடைவதற்கு இடமாயும் யுக்தி உளதாயின் சித்தி கொடுப்பதாயும் அது இலாதாயின் சித்தி கொடாததாயும் இருக்கின்றன. ஆனால் பண்டிதர்கள் ஸ்வர்காபேட்சையுள்ளவன் சாஸ்திரத்தில் சொல்லிய வண்ணம் அக்னிஷ்டோமத்தில் யஜ்ஞம் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுவதாக சொல்லுகின்றார்களே என்றால், ஸ்வர்காபேட்சையுள்ளவன் அதற்குரிய கூறிய முறைப்படி யஜ்ஞத்தை செய்ய அப்புண்ணிய விசேஷத்தால் ஸ்வர்க்கத்தை அடைவது உண்மையே. அப்புண்ணியம் க்ஷீணத்தை அடையும் தன்மை தாகலின் அங்கனம் க்ஷீணம் அடையுங்கால் முன்போல் பூலோகத்தை அடைவன். அடைந்த பின்னர் செய்யற் பாலனவாகிய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றவாறு
மரண சமயத்தில் உதிக்கும் மனோசங்கற்பப்படி மீண்டும் நற்கதி துர்கதிகளை அடைவன். இதனால் சாத்விகம் அல்லாத ராஜச தாமச யஜ்ஞங்களுக்கு மூலம் காமமெனவும், அந்த காமம் நாச ரூபமாதலால் அது காரணமாக செய்யும் யஜ்ஞமும் அதனால் விளையும் புண்ணியமும் அப்புண்ணியத்தால் அடையும் கதியும் நாசத்தை அடைகின்றன எனவும், மானசீகமாகிய சாத்விக யஜ்ஞம் காமம் அற்றது ஆகலான் அந்த யஜ்ஞம் புண்ணியமும் முக்தியாகிய கதியும் தந்து நாசரகிதமாகிய நித்தியமாய் விளங்குகின்றதெனவும் அறியற் பாலது. ஆனால் மானசீக யாகம் சாதிப்பதற்கு எளிதானது அன்று. ஜெயத்தை அபேட்சித்திருக்கின்ற ஓ அரசனே, முன் உன்னால் செய்யப்பட்ட சர்ப்பயாகமும் தாமசமென்றே சொல்லப்படும். ஏனெனில் அந்த யாகத்தில் துராத்மாவாகிய தக்ஷகனிடத்தில் வைரம் கொண்டு அநேகம் சர்ப்பங்கள் உன்னால் கொல்லப்பட்டன. ஆகவே அந்த யாகத்தில் வைரமும் கொலையும் காரணமாயிருந்ததேயன்றி வேறில்லை. இந்த 2 குணமும் தாமச குணங்களாகையால் அங்கனம் கூறியது என்க. ஓ தர்மசீலனாகிய அரசனே, இனி உனக்கு சிருஷ்டிக்கு முன் எந்த யஜ்ஞம் செய்யப்பட்டதோ அந்த தேவியினுடைய யஜ்ஞ விதியை முறையாக சொல்லுகிறேன். நான் சொல்லப்போகும் அந்த விதி தவறாமல் நீ செய்ய வேண்டும். தேவி யஜ்ஞத்தை விதிவழி அறிந்தவர்களாயும் மந்திர மார்க்கத்தில் சமர்த்தர்களாயும் வேத பண்டிதர்களாயும் உள்ள அந்தணர்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். அவர்கள் உன்னுடைய யாகத்தை நடத்தி வைப்பதற்கு உரியவர் ஆவார். நீயும் அந்த யாகத்திற்கு தக்கவனே. ஆகையால் சாஸ்திர முறையாக அந்த யஜ்ஞத்தை செய்து அதனால் உண்டாகத்தக்க புண்ணியத்தை நரகத்தை அடைந்திருக்கின்ற உன் பிதாவுக்கு தத்தம் செய்து அவனை அதினின்றும் கரையேற்றுவாய். இதுவரையில் உன்னுடைய வம்சத்தில் உன் பிதா செய்த பாவத்தை போல் ஒருவரும் செய்ததில்லை. அவனடைந்த துர்மரணம் போல் ஒருவரும் அடைந்ததும் இல்லை. ஓ அரசனே, பிரபஞ்ச தோற்றம் இல்லாமல் பிரம்மனிஷ்டையிலிருந்த பிரம்மஞானிகளுக்கு மானஹானி உண்டாகும்படி செய்தால் விளையும் பாவம் சகிக்க கூடுமானதா? அன்று அங்கனம் சகிக்க கூடாததாய் கொடிய நரகத்தை கொடுக்கத்தக்கதாய் உள்ள வலிய சாபத்தை அந்த பிரம்ம ரிஷியினால் ஏற்று மாயா விசித்திரமான சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டு மரணம் அடையும் காலத்தில் இருக்கத்தக்க தர்ப சயனம், யுத்த முகம், கங்கா தீரம் முதலிய விடங்களில் ஓரிடத்திலாவது இருந்து நல்ல மரணத்தை அடையாமல் மேல் உப்பரிகையில் ஸ்நான தான சூன்யனாய் துர்மரணத்தை அடைந்தான். இதற்கு காரணம் யோசிக்கும் இடத்து ஒன்றும் தெரியவில்லை. பிராணிகள் எந்த எந்த இடங்களில் இருந்தபோதிலும் அவர்கள் தங்களுக்கு நிர்வாண காலம் வருவதை முன்னர் அறிந்து கொண்டு அதற்குரிய பிராயஷ்சித்தாதி கர்மங்களை செய்து கொள்ளல் வேண்டும். அதற்குரிய சாதனங்களுக்கு குறைவும் பராதீனனாய் பரிதவிக்கவும் வருமாயின் ஆத்மானாத்ம விசாரம் செய்தல் வேண்டும். செய்வானாயின் பிராயஷ்சித்தாதிகள் செய்து கொண்டவனே ஆவான். அவ்விசாரம் யாதெனின், இந்த தேகம் பிருத்திவி முதலிய பஞ்ச பூதாத்மகமாயுள்ளதெனவும் துக்கம் உடையதெனவும் இத்தேக கூட்டிலுள்ள தத்துவங்களெல்லாம் நாசம் உடையனவெனவும் இத்தேகம் பூர்வ கர்மத்தின்படி நம்மை விட்டு போகட்டும் எனவும், தேகமும் அன்று இந்த தேகத்தில் நமக்கு சம்பந்தமே இல்லை, நாம் இந்த தேகமும் அன்று இந்த தத்துவங்களும் அன்று, நாம் வேறாயுள்ளோம், குணங்களுக்கும் வேறாயுள்ளோம் எனவும், நாம் நாசம் அடைய மாட்டோம் எனவும், நாசமடையாத நாம் ஏன் துக்கிக்க வேண்டுமெனவும் எண்ணி நிர்மலமாயிருக்கின்ற சித்தத்தினால் சுகத்தை அடைந்து பின்னர் நாம் சம்சாரி அல்ல, எப்பொழுதும் முக்தத்தன்மை உடையோம், அனாதியாய் உள்ளோம், பிரம்ம சம்பந்தம் உடையோம் என்று தெளிந்து நமக்கு இந்த தேகம் கன்மத்தினால் உண்டாகியது, அது உண்டாகவே இதாகிதம் தோன்றியது, அது தோன்றவே புண்ணிய பாவ பலனாகிய சுக துக்கானுபவம் வந்தது. இப்பொழுது அதி கோரமாய் சம்சார சங்கடமாய் உள்ள அக்கண்மானுபவத்தினின்றும் விடுபட்டோம் என்று எண்ணுவது ஆகும். இவ்வித எண்ணத்தோடு கூடிய சிந்தனையுடன் மரணம் அடைந்தவன் ஜென்ம துக்கத்தினின்றும் விடுபடுவான். ஓ தர்மசீலனாகிய அரசனே, உன் தந்தையோ பிராயச்சித்தாதி கர்மமறிந்து செய்து கொண்டதும் இல்லை, ஆத்மானாத்ம விசாரம் செய்ததும் இல்லை. வீணான விசாரமும் பிரயோஜனப்படாத செய்கையும் செய்து துர்மரணத்தை அடைந்தான். அவன் எண்ணியதும் செய்ததும் என்னையெனின், பிராமண சாபம் நேரிட்டவுடன் தேகம் போய்விடுமே என்று ஏங்கி தேகாபிமானம் கொண்டவனாய்
என்னுடைய தேகம் இச்சாப ரோகத்தை அடையாதிருத்தல் வேண்டுமே. என்னுடைய ராஜ்யம் சத்ரு பயம் இல்லாதிருத்தல் வேண்டுமே. நான் எப்படி பிழைப்பேன்? ஐயோ, மந்திரிகள் எங்கே, மாந்திரிகர்கள் எங்கே, மணி மந்திர ஔஷதங்கள் எங்கே, அவைகளை தேடவில்லையா என்று மேல் உப்பரிகையில் கதறி கதறி அலைந்திருந்தனனே அன்றி ஸ்நான சந்தியாதிகள் செய்தவனும் அன்று, தேவியை ஸ்மரணை செய்தவனும் அன்று, தெய்வமே துணையென்று பூமியில் சயனித்தவனும் அன்று. இவ்வாறு ஒன்றும் செய்ய ஒட்டாது தடைப்படுத்திய சாப வசத்தனாய் கோரமாகிய அஞ்ஞான சமுத்திரத்தில் மூழ்கினவனாய் ஒருவராலும் அழிக்கக்கூடாத மேல் உப்பரிகையில் இறந்து போயினன். இவ்விதமான மரணத்தால் அவனுக்கு நரகம் உண்டாகிவிட்டது. ஆகையால் உன் தந்தையை அந்த யம பயத்தினின்றும் கரையேற்றுவாய் என்று வியாச முனிவர் கூற, ஜனமேஜயன் தன் தந்தையின் பரிபவத்தை கேட்டு துக்கத்தால் பீடிக்கப்பட்டு கண்ணீர் ஆராய் பெருக்கி, நம்முடைய தந்தை நரகத்தில் ஆழ்ந்து கிடக்க நாம் இங்கு வாழ்ந்திருப்பது நல்ல வாழ்வுதான், நம்முடைய பிழைப்பும் நல்ல பிழைப்புதான் என்று இகழ்ந்து, இனி நான் என் தந்தை ஸ்வர்க்கம் போய் சேரும் மார்க்கத்தை தேடுவேனென்று புலம்பிக் கூறினான். 12வது அத்தியாயம் முற்றும்.